Hi, this is Manish from Edification Process. Related rates the rate of change of area of the disturbed water when we throw a stone on a pond அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. A stone is dropped into a pond causing ripples in the form of concentric circles. The radius r of the outer ripple is increasing at a constant rate of 2 cm per second. When the radius is 5 cm, find the rate of changing of the total area of the disturbed water னு கொஷின் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். முன்னதாக நம்ம முதல்ல ஒரு ஸ்டோனை ஒரு பாண்டில் ஒரு குளத்துலையோ அல்லது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் போட்டோம்னா என்ன நடக்குன்னு நீங்கள் நிறைய முறை கவனிச்சிருப்பீங்க. இது போல் நம்ம கல் எறிஞ்ச உடனே நிறைய வட்டங்கள் உருவாகும். ஸ்மால் சர்க்கிள்ஸ் அப்படியே தொடர்ந்து அது பெருசாகிட்டே போகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிப்பிள்ஸில் பொறுத்தவரையிலும் இந்த சர்க்கிள்ஸோடைய ரேடியஸ் கீப் ஆன் சேஞ்சிங் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை நம்ம எக்ஸாக்டாக ஒரு நம்பராக சொல்லாமல் ஒரு வேரியபிளாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை அது மேத்தமெட்டிக்கலாக நம்ம டயக்ராம் போட்டோம்னா இது போல் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸோடைய ரேடியஸும் சரி ஏரியாவும் சரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம வேரியபிளாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் ஆர், அதனுடைய ஏரியாவை நம்ம ஏ அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். நேம் பண்ண பிறகு நம்ம இதை லிங்க் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் கிவன் அப்படின்றத நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்மாக இங்கே மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. த ரேடியஸ் ஆர் ஆஃப் த அவுட்டர் ரிப்பிள் இஸ் இன்க்ரீசிங் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் 2 cm per second கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதை நம்ம டிஃப்ரென்ஷியல் கோஎஃபிஷியண்ட்டாக எப்படி எழுதலாம்னா dr by dt எழுதலாம். The rate of change of radius dr by dt equal to 2 cm per second எழுதலாம். Then when என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when r equal to 5 cm find dA. ஆக்சுவலி இந்த ஏரியாவோட சேஞ்ச் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா அப்படின்றது இதுதான். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா dA by dt. ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நவ் இந்த dA by dt dr by dt இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஏரியா அண்ட் ரேடியஸ் லிங்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா ஃபெமிலியரான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr². இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ தான் இது எல்லாமே கிடைக்கும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வில் கெட் dA by dt அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dA by dt. இங்கே பை இஸ் அ கான்ஸ்டன்ட், அதனால் அதை அப்படியே கீப் பண்ணிக்கலாம். r² அப்படின்றதுனால அதை 2rனு சொல்லுவோம். எனவே 2πr இன்ட்டு dr by dt. பிகாஸ் இது வேறு ஒரு வேரியபிள் ஆர். இந்த வேரியபிளில் நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். அதனால் அடிஷ்னலாக என்ன கிடைக்கும்னா நமக்கு dr by dt கிடைக்கும் ஆஸ் பர் த செயின் ரூல். ஸோ இப்போ இதில் நோன் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அன்னோன் குவான்டிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு நோன் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா dr by dt தெரியும். அது எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி r ஆல்சோ நோன் குவான்டிட்டி. அது எவ்வளோ சார்னா 5. when we find the dA by dt value we can use r equal to 5. அதனால் அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into pi into 5 into 2 which is nothing but 2 5s are 10, 10 2s are 20. அப்போ 20 pi centimeter square per second நம்ம சொல்லிடலாம். So that's all the answer. The area of circle is increasing at the rate of 20 pi centimeter square per second அப்படின்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். Thanks for watching. Consider to subscribe our channel. Thank you once again.